வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் 1.17 இங்கிலீஷ் மீடியம் என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். Calculate the electric flux through the rectangle of sides 5 cm and 10 cm kept in the region of uniform electric field 100 n c power minus 1. The angle is 60 degree. If becomes 0, what is the electric flux? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் விஷயம் கொஸ்டினை நல்லா தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 2 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆங்கிள் 60 டிகிரியாக இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ என்ன, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் ஒருவேளை இந்த ஆங்கிள் வந்து 0வாக மாறிச்சுன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ என்ன, இதுதான் ரெண்டாவது கொஸ்டின். இதை முதல்ல தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலா. E இன்ட்டு ஏ. ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஏனா ஏரியா, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். இஏ காஸ் தீட்டா சடன். இந்த இஏ வந்து எப்படி மாறும் அப்படின்னா இஏ காஸ் தீட்டாவாக மாறும். ஆங்கிளோட வேல்யூ இருக்கும்போது கண்டிப்பாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இஏ தான் என்னவா மாறி இருக்கு அப்படின்னா இஏ காஸ் தீட்டா, அதோட மேக்னிடியூட் வேல்யூ இஏ காஸ் தீட்டா. அப்போ காஸ் தீட்டா டைம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த 3 வேல்யூவையும் சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த 3 வேல்யூவையும் சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? ஈயோட வேல்யூ எவ்வளவு? 100. ரொம்ப ஈஸியாக சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். 100 சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏரியா. ஸோ இங்கே என்ன ஷேப்பில் இருக்குது? ரெக்டாங்கிள் ஷேப்புன்னு கொடுத்துட்டாங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? எல் இன்ட்டு பி. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதினாலும் சரி தான், அல்லது இந்த 2 வேல்யூவையும் அப்படியே எழுதினாலும் சரி தான். ஸோ இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த 2 வேல்யூவையும் அப்படியே எழுதியிருக்கிறாங்க. 5 இன்ட்டு 10. ரைட். அப்படி தான் இந்த 5 இன்ட்டு 10 வந்துச்சு. இதுக்கப்புறம் தான் இந்த 10⁻⁻4 எப்படி சார் வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இங்கே பாருங்கள், 5 எதில் இருக்குது? சென்டிமீட்டரில் இருக்குது. 10ம் சென்டிமீட்டரில் இருக்குது. ஆக்சுவலாக அது சென்டிமீட்டரில் இருக்கக்கூடாது, மீட்டரில் தான் இருக்கணும். எஸ்ஐ யூனிட்ஸ் ஃபிசிக்ஸில் இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது. எஸ்ஐ யூனிட்ஸில் என்ன மெஷர்மெண்ட், என்ன யூனிட் இருக்குமோ, என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குமோ அந்த ஸ்டாண்டர்டில் தான் நம்ம கண்டிப்பாக எழுதணும். அப்போ சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் ஃபிசிக்ஸில் ஃபுல்லாகவே சம் செய்யும்போது 11th and 12th சென்டிமீட்டரில் இருந்தால் அதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி தான் சம் செய்ய வேண்டி இருக்கும். அப்போது சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 10⁻⁻2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 அப்படிங்கிறது 5 இன்ட்டு 10⁻⁻2 ஆயிரும். 10 அப்படிங்கிறது 10 இன்ட்டு 10⁻⁻2. இதுக்கு ஒரு -2, அதுக்கு ஒரு -2 போடணும். இப்போ இந்த 5ஐயும் 10ஐயும் அங்கே எழுதிட்டாங்க, கீழே எழுதிட்டாங்க. இப்போ பாருங்கள், 10⁻⁻2 -2 என்ன செய்யணும்? பேஸ் சேமாக இருந்தால் பவர் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஸோ -2வையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? -4. இப்படி தான் இந்த -4 வந்துச்சு. அப்புறம் cos 60க்கு வேல்யூ என்ன? 1/2. இதெல்லாம் தரோவாக தெரியணும், மனப்பாடமாக தெரியணும். ஸோ 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ட்ரிக்னாமெட்ரி சாப்டரில் முக்கோணவியல் பாடத்தில் இந்த வேல்யூலாம் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? படிச்சிருப்பீங்க. இந்த டேபிளர் காலம் கிரியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அந்த ஷார்ட்கட் நம்மளோட யூடியூப் சேனல்லையும் இருக்குது, பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, அல்லது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டேபிளர் காலம் மேக் பண்ணி அதுலேருந்து இந்த வேல்யூ எடுக்க நமக்கு தெரியணும். சரி, இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? 100. ஸோ என்ன இருக்குது? 100 இன்ட்டு 5 இன்ட்டு 10 இன்ட்டு 10⁻⁻4. cos 60க்கு பதிலாக 1/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இப்போ இந்த 2வையும் 10ஐயும் டிவைட் பண்ணால், சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். இப்போ மீதி இருக்கிற 3 வேல்யூ மல்டிப்ளை பண்ணுவோம். 5 இன்ட்டு 5 25, 25 இன்ட்டு 100 2500 ரைட், இன்ட்டு 10⁻⁻4. ஸோ 10⁻⁻4 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பின்னாடி இருந்து 4 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 1 2 3 4. அப்போ 0.25 வந்துடும். 2க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்படி தான் இந்த வேல்யூ வந்துச்சு.
ஓகே, இந்த யூனிட் எப்படி எழுதணும், யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இங்கே என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க, ரெண்டு வேல்யூவையும் ஃபார்முலா படி இந்த ரெண்டு வேல்யூவும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கு. அப்போ யூனிட்டையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். n(c⁻−1) ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன, மீட்டர் ஸ்கொயரில் எழுதுவோம். ரைட், ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன, மீட்டர் ஸ்கொயர். அப்போ nc1 கூட மீட்டர் ஸ்கொயரை என்ன செஞ்சுக்கிட வேண்டியதான், மல்டிப்ளை பண்ணிக்கிட வேண்டியதான். இங்கே யூனிட் என்ன இருக்குது பாருங்கள், n(c⁻−1) m² மீட்டர் ஸ்கொயர் வந்துடுச்சு. இவ்வளோ தான்.